மார்னிங் சப்பாத்திக்கு வந்து குருமா பண்ணுறதுக்கு வந்து முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் அப்புறம் தேங்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு குக்கரில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சவ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பை போட்டுட்டு அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றினோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குருமா. அப்புறம் ஆதி வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து இந்த கலரிங் புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ளே அவன் வந்து அம்மா நீங்கள் என் கூட வாங்க கொஞ்ச நேரம் வந்து இது விளையாடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு இந்த கலர் ரெடி அந்த கலர் ரெடின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துவைச்ச துணிலாம் இருந்தது, அதெல்லாம் நீட்டாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு கம்பு தோசைக்கு வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து லஞ்ச் போட்டு கொடுத்துட்டேன். 2 பசங்களுக்கும் சேர்த்து நானே ஊட்டி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஊட்டிட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் சாப்பிடுவேன். அவங்கள சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து கம்புக்கு மாவுக்கும் வந்து ஊற போட்டது நல்லா ஊறிடுச்சு, அதையும் அரைச்சி முடித்தேன்.